வந்து பிளாஸ்டிக் சீப்பாமே அது வந்து எடுத்து கொடுத்தாங்க நாங்க வந்து பார்த்து அங்கே பிரிச்சு பார்த்தேன். ஐயோ பிளாஸ்டிக் சீப்லாம் வேணாம், இது மாரி சீப்பு அழகான சீப்பு தான் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சீப்பு சீப்பு நல்ல சீப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எங்கே கிளம்புறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணூர் தான் போகிறாங்க. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குமா நாளைக்கு வந்து தாலிப்பிச்சு கோக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம வீட்டில் வேற தாலிப்பிச்சு கோக்கூட சொன்னாங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இங்கே வந்து பங்காளி வந்து ஒருத்தவங்க இருந்ததுனால இங்கே வீட்டில் கோக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால மாப்பிள்ளை வீட்டை கோக்கலாம் சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பிச்சு கோக்க போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கி வரலான்னு போகிறோம். பூவு பழம் எல்லாம் வாங்கணும் இல்லையா? ஆமாம், வாங்கி வரலான்னு போகிறோம். போயிட்டு வாங்க. இப்போதான் சொந்தக்காரர் இறந்துட்டான்னு சொன்னோம். அதனால நம்ம வீட்டில் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் மாமியார் வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மாமியார் வீட்டுக்கு அம்மா வந்து திருநெல்வேலி அமைச்சு தாலி பிரிச்சு கவுக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்கினோமான்னு சொல்லி அனுப்பினா வழியில பார்த்து இருக்கிற ஆத்தெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்டா பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த ஆத்துல வந்து நிறைய மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா வந்து ரொம்ப இங்கேருந்து போகிறதே வண்டியில் என்னதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போனோம். செக் பண்ணாம போய் பாவம் 2 பேரும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டி தள்ளி போனதான் அம்மா வந்து ஃபீல் பண்ணி சரி போயிட்டாங்க. சரிம்மா, அவர் தலை சொல்றாரு. சரி பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தாலிப்பிச்சு கோவுது ஜாமான் வாங்க போனோம் இல்லையா? நாங்கள் போயிட்டு சாயந்தரமா தான் போனோம். போய் வாங்கி நல்லபடியாக வந்துட்டு நம்ம அதை தான் என்ன வாங்கி வந்தோன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பூ தான் வாங்கி வந்தோமே. பூ வந்து வாங்கவே முடியல. விசேஷ நாள் இருக்கோ பூ வாங்கவே முடியல. ஒரு முழம் வந்து 40 ரூபா 60 ரூபான்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 4 முழம் பூ தான் வாங்கணுமே. பூ விலை வந்து வாங்கவே முடியல. அம்மா ஒரு கடி முடியே இருக்குது பூ விலை. பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது தட்டு, ஏன் தட்டுன்னு பார்த்தா வந்து தாலிப்பிச்சு கொதி வெறிங்க சும்மா வச்சுன்னு போகக்கூடாது இல்லையா? அதனால தட்டு வச்சு அது கூட தேவையில்ல ஜாமான பொருளை வச்சு கொடுப்போம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டு வாங்கி வந்து. தட்டு என்ன மாடலில் வாங்கி வந்துக்கிறீங்க? நல்ல மாடல பூ போட்ட விஷயம் தான் வாங்கிக்கிறேன். இது வந்து 5 தட்டு வாங்கிங்க. நல்ல பூ போட்ட மாடல் தான். இது கூட வந்து தாலி கவுரு. இது வந்து முக்கியமா கொடுத்தாங்க. வேற ஒரு நிலங்கு வைக்கிற பொருள் வாங்கினாலும் மத்த பொருள் வாங்கினாலும் அதெல்லாம் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருந்தாதான் இதெல்லாம் வாங்கி வருவாங்களே. இந்த கவுரு வச்சு சீப்பு, அப்புறம் வந்து நான் மஞ்சள் வந்து டப்பா தூள் மஞ்சள் வாங்கி வரல, கோபுர மஞ்சள் வாங்கி வரல, இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கி விட்டேன். மஞ்சள் கிழங்கு இது வந்து ஒரு 5 மஞ்சள் வாங்கி. அதுல சிவப்பு சேர்ந்து இருக்கு. அதுல போட்டு கொடுப்பாங்க. எந்த தால் செடு வாங்கினாலும் மஞ்சள் வாங்கினாலும் செருப்பு கூட சேர்த்து வச்சுதான் கொடுப்பாங்களே. அததான் செருப்பு கலந்தது. இது வந்து இந்த குங்குமம், தால் செடு, சீப்பு, குங்குமம், மஞ்சள் வச்சு நம்ம கொடுக்குறவங்களுக்கு கொடுப்போம். தாலி வச்சு ஒரு பொருள் எடுத்து கோப்பாங்க இல்லையா? குண்டு 4 எல்லாம் வாங்கி வச்சிரும் இல்லையா? அதுல ஒண்ணு கோக்கும் போது அவங்களுக்கு ஒரு தட்டு சும்மா கை வச்சுட்டு போகிறதுனால. இது கூட வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு செட்டாவே கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ல. இதுதான் வாங்கினோம். இது வந்து வாழைப்பழம் 4 சிப்பு வாங்கினோம். இது வந்து பழுகல, கொஞ்சம் செங்காவே வாங்கி வந்துட்டான். அதனால கவர் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். போகும்போதே வந்து சாரினே அம்மா குளிருக்கு சமுக்காலம் நம்ம வீட்டை 2 தாங்குது, நம்ம சமுக்காலத்துக்கு போட்டி போட்டுக்கிறோம் சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் வேணும். ஒரு பெட்ஷீட் வேணால 2 பெட்ஷீட் வேணும். ஆள் கொண்டு எடுத்துக்கலாம் சொல்லி இந்த பெட்ஷீட் வேணும். ஆமா, இந்த பெட்ஷீட் வந்து ஜேஷ்டிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. சாரினே எங்க அப்பாவுக்கு தனியா வச்சுக்கிறாங்க. நாங்க யாரும் போட்டி போடக்கூடாது, ஆளுக்கு ஒன்று தனியா வாங்கி வந்தாச்சு. சரி. இதுதான் நாங்க திருவண்ணூருக்கு போய் பட்ஜெட் வேணும். அது மொத்தம் நாங்க போகும்போது எங்களுக்கு ஒரு சமூக மனுஷன் வண்டி
என்ன பண்ணிருக்காரு, சரி வண்டி இருக்குன்னு அப்பா எண்ணெய் ஆட்டி பார்த்து வண்டி ஓட்டி போனாரு. பார்த்து கரெக்டா அந்த ஆத்துக்கிட்ட வந்து நின்னு போச்சு எண்ணெய் இல்லாத. தள்ளி தள்ளி பார்த்தாரு, எண்ணெய் எல்லாம் ஊதி கொஞ்சம் தூரம் ஓட்டி போனாங்க. ஊதி ஓட்டி போனப்போ சுத்தமா எண்ணெய் இதாகி போச்சு. ஆமா, அப்புறம் தள்ளிக்கினே ஓட்டி போனாங்க. அங்க தண்ணி ஆத்துல போகுது இல்லையா, அதை பார்த்தா அது செம்ம மீனுமா, வெறும் கொச்ச கொச்ச கொச்சன்னு வெறும் குள்ளக்கண்ட மீன் தான். நம்ம வலை போட்டு அழகா மீன் பிடிக்கலாம், சூப்பரா இருக்கு அவ்வளவு மீன். அப்புறம் அப்ப தள்ளிக்கினே போனாரு பெட்ரோல் பங்க் வரைக்கும். நானும் கூட பேசினே கூட போனேன். அவரு நடக்க நம்ம கூட நடக்கவே முடியல. அம்மா வேகமா வண்டி தள்ளி கிளம்பி போறாங்க. ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட பார்த்து நம்ம அவங்க கூட பேச்சு தனிக்கு கூட இருந்தா கூட அவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டம் வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க தானே. அவரு கூட என்ன நடக்கவே முடியல. அவரு ஒரு 5 தப்பி 2 தப்பி முன்னாதான் நடந்து போனாங்க, நான் பின்னால நடந்து போய்ங்க. நானு கொஞ்சம் கொஞ்சம் சனியா பண்ணில நானும் வரவங்க கூட சொல்றது நிக்கிறது. அவர் கிட்ட போது அவர் கிட்ட வண்டி தள்ளி போகுது. இதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. தெரிஞ்சவங்க வந்து இன்னும் வண்டியில எண்ணெய் இல்ல தள்ளினே போறேன்னு சொன்ன பிறகு ஆமான்னு சொன்ன பிறகு அவங்க வந்து கிளாஸுக்கு பண்ணிட்டு கிளாஸ் அது நிறைய புடிச்சு கொடுத்தாங்க. அதை போட்டுனா கொஞ்சம் நம்ம பெட்ரோல் பங்க் வண்டி ஓட்டி போய் எண்ணெய் போட்டு வந்துறாங்க. எங்களை வண்டி பண்ணிட்டு அப்புறம் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே வண்டி முன்னாடி எண்ணெய் ஆட்டி பார்த்தாலும் எடுத்துட்டு போனீங்க. ஆமா, அப்ப ஆட்டி பார்த்து சத்தம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுது. சவுண்டு சரி அது வண்டியில இருக்கிற நெட்டு போட்டு எல்லாம் சவுண்டு கொடுத்ததுனால எண்ணெய் சொல்லிட்டு நினைச்சிட்டு எண்ணெய் நம்ம பெட்ரோல் போயிடலாம், பெட்ரோல் வைப்பாங்க பங்கு வரைக்கும் போயிடுவோம், நம்ம என்ன போடலாம் ஆசையா போனவரும் நடுவில் நின்று போச்சு. கரெக்டா அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட நின்று போச்சு. ஆமா, இது கூட வந்து வெத்தலை பாக்கலாம் வச்சு கொடுப்பாங்க. நான் வெத்தலை பாக்கலாம் பிரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு பதங்கிடுமோன்ட்டு அதை வச்சு நம்ம காலையில ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சரி. இது சீப் வந்து பிளாஸ்டிக் சீப் தான். அந்த சீப்பா இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீப் தான் நான் பிரிச்சு பார்த்த பிறகு அங்கேயே பிரிச்சு பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிச்சு இந்த சீப் எல்லாம் வேணாங்க, நல்ல சீப்பா கொடுங்க சொல்லிட்டு நல்ல சீப்பா வேணும். எப்பயுமே எந்த ஒரு கல்ல ஒரு பொருள் எடுத்தாலும் பிரிச்சு பார்த்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது நான் பிரிச்சு பார்க்க வந்து அந்த பிளாஸ்டிக் சீப்பு சொல்லுவாங்களே அந்த சீப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சூப்பரான சீப்பு. சரி சரி. கலர் கலரா இருக்குது. எல்லா கலரும் 2-3 இருக்குது போல. ஆமா, எல்லா கலரும் 2-2 வச்சிருக்காங்க. 2 இருக்குது 3 இருக்குது. 2 தான் இருக்குதுங்க பாருங்க. ஆமா, அவங்களுக்கு ஒண்ணு போயிடுச்சுன்னா தெரியாது. 2 தான் சொல்ற மாதிரி. மொத்தம் 12 சீப்பு இருக்குதா 10 இருக்குதா? 12 இருக்குமா? 12 சீப்பு. இன்னும் எக்ஸ்ட்ரா சீப்பு வச்சுக்கிறது. இன்னொன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா. சரி சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி வந்து ஜாமான் சரணியா தாலி பிரிச்சுக்கிறதுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோதான். மற்றதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. மற்றெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு பார்த்துக்குவாங்க. நான் இங்கே வந்து நம்ம வீட்டில் தான் சட்டப்படி பார்த்தா தாலி பிரிச்சு கோக்கணும். இங்கே கோக்கு சூழ்நிலை இல்லாத கோக்க முடியாததுனால அங்கே மாப்பிள்ளை வீட்டில் எடுத்து கோக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். அங்கதான் கோக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்றோம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.